வெல்கம் டு மிட்ல சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதை மடக்கு ஸ்வீட்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் காஜான்னு சொல்லுவாங்க, மடக்கு பூரின்னு கூட சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிட்ல சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் மடக்கு செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வரும், அதை சேர்த்திக்கலாம். தூள் உப்பு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்காவது இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சேர்த்திக்கங்க. கிட்டத்தட்ட எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா கலந்துக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை இதில் கலந்துடலாம். இது கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துறோம். இதுக்கு பதிலாக நம்ம ஃபுட் கலர் கூட சேர்த்திக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்திருக்கோம். இப்போ இதை நான் கையாலே நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா இந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கையாலே கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. கொட கொடன்னு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு அந்த மாவும் திரண்டு வரும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஊற வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதை உடனே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான். இது எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ மாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவை 6 உருண்டைகளாக பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவை தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது டஸ்டிங் பண்ணுறதுக்காக. இதில் மாவில் டஸ்டிங் பண்ணிவிட்டு இதில் தேய்க்கிறதுக்காக இந்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் டஸ்டிங் பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுக்கக்கூடாது, அரிசி மாவு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த ஸ்வீட் காஜா. அதுக்காக ஒரு உருண்டை இப்போ மாவில் டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த தேய்க்கிற உருளையிலையும் தேய்க்கிற கட்டையிலையும் நல்லா டஸ்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தேய்ச்சி எடுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் 1 by 1 ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸாக இருக்குமோ அப்படின்லாம் தோணலாம். ஆனால் ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது தான். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இது ஈஸியாக நம்ம வீட்டிலே இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி மீதி உருண்டைகளையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ கடைசி உருண்டை தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு 6 சப்பாத்தி மாவு மாதிரி ஷீட்ஸ் மாதிரி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் 6 இருக்குது. இப்போ இதை 1 by 1 எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காமிச்சிட்றேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காகனா, நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று இதை வைக்கும்போது நம்ம எண்ணெய் தடவி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெய்யும் அரிசி மாவும் கலந்து தடவி வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு அடல் அடலாக வரும் மடக்கு. அதுக்காகத்தான் இதை தேய்க்கிறோங்க. ஸோ இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு சப்பாத்தியாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது மேலே இந்த நம்ம கலந்த நெய் அந்த அரிசி மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறேங்க. தேய்ச்சி விட்டுட்டு இது மேலே அடுத்ததை எடுத்து நான் வைக்க போகிறேன்.
இப்போ இது மேலே அடுத்தது எடுத்து வச்சுட்டு கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே அதே மாதிரி ப்ராசஸ் திருப்பியும் இது மேலே ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டாக நம்ம எத்தனை செஞ்சு வச்சுருக்கோமோ ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கும்போது செய்யணுங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி செஞ்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எண்டுலேருந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கணுங்க. நம்ம எந்த எண்டில் ரோல் பண்ண ஆரம்பிக்க போகிறோமோ அந்த எண்டில் லைட்டாக தடவிட்டு இப்போ சுற்ற ஆரம்பிக்கலாம். மெதுவாக கரெக்டாக வச்சு சுற்றுங்க. இப்போ நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இதோட எண்டு வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்குது பாருங்கள், இங்கே வந்து அதே மாதிரி தடவிக்க போகிறோம். அப்படி தடவினா தான் நல்லா ஒட்டி வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதில் இந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கத்தியை வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ சைட்ஸில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அது கரெக்டான ஷேப்பில் இல்லைங்கிறதுனால. அதுக்கப்புறம் சைட்ஸ் கட் பண்ண பிறகு இதை வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு பூரி போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக இதை விட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சன்னமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக இந்த அளவு கேப்பில் விட்டு நான் இந்த மாவெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் கட் பண்ணியாச்சு. இதை பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு மாவாக எடுத்து விரித்து விட போகிறோம். ஸோ ஒரு மாவு எடுத்து வச்சுட்டு அதே ஷேப்லேயே விரித்து விட போகிறோம். சரிங்களா? திருப்பி விட வேண்டாம். திருப்பி வைக்காமல் அப்படியே அதே ஷேப்லேயே வச்சு நம்ம அப்படியே விரித்து விடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். ரொம்ப மொந்தமாக இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு தேய்ச்சி விட்ருங்க. இப்படி தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வரியாக லைனாக இருக்கும். அது பாருங்கள், இந்த காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த சைடு எல்லாமே அந்த வரியாக அழகாக அடலாக தெரியுது. இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக தெரியுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சிட்டேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்திக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பிசுபிசுப்பு தன்மை வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஏலக்காத்தூளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஏலக்காத்தூள். அதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கரெக்டாக அந்த பிசுபிசுப்பு வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மடக்காக போட ஆரம்பிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம போடும்போது எண்ணெய் உச்சக்கட்ட சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். நம்ம போட்டு ஒரு 1 மினிட்குள்ளேயும் நம்ம போட்ட மடக்கு வந்து தானாக மேலே எலும்பி வரும். போட்ட உடனே எலும்பாது. போட்டு ஒரு 1 மினிட்டாவது ஆகும். இந்த பாருங்கள், தானாக மேலே எலும்பி வருது இல்லையா? இப்படி வரும்போது தான் உங்களுக்கு அந்த மடக்குகள் அந்த அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக வெந்து முருகி வரும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த மேலே எலும்பி வந்த பிறகு இந்த கொதிக்கிறதுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மேலே நல்லா எலும்பி வந்த பிறகு திருப்பிக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி சைடு வந்து நல்லா வெந்திருக்கும்.
இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது நல்லா மொருகி வரும். அதுக்காகத்தான். நம்ம மொருகலாக இருந்தால் தான் வந்து கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அகெயின் மறுபடியும் வந்து ஒரு 1/2 மினிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட மடக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா அந்த மொருகலாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்த பிறகு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஐ மீன் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மடக்கு பூரியும் பொரிச்ச பிறகு இதை ஸ்வீட் சிரப்பில் அப்படி போட்டு எடுத்துக்கலாம். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து இதிலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்ட நிமிஷத்துக்கு திருப்பி விட்டுட்டு இதை எடுத்து லைட்டாக வடிச்சிடலாம். ஏன்னா சுகர் வந்து அது ரொம்ப ஒழுகும். அதனால் லைட்டாக வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போதே வந்து சுகர் எல்லாம் இதில் இறங்கிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்புறம் வந்து நவுத்து போன மாதிரி ஆயிரும். வெளியே கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் போட்ட உடனே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் காஜா இல்லை மடக்கு பூரி ரெசிபி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யம்மியான ஸ்வீட். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியது, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.